பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். இந்த கடைசி நாள்ல கூட ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவங்க பைபிள் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அதுல ரொம்ப நம்ம எளிமையா இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். முதல் காரியம், எதற்காக ஒரு மனுஷனுக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் நம் மூலமா மகிமைப்படுவதற்காக தான் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆனா அதை விட்டுட்டு நம்ம நிறைய பேர் நான் பார்க்கிறேன், இந்த அபிஷேகத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். எதற்காக தரிசனம் ஆண்டவர் காண்பிக்கிறார்? ஒரு சில பேரை நான் பார்க்கிறேன், இந்த தரிசனத்தை குறித்து வெளியில அப்படியே தண்டுரா போடுறத பார்க்கிறது உண்டு. எனக்கு கர்த்தர் காண்பிச்சிட்டாரு, இந்த மனுஷனை குறிச்சு காமிச்சார் அப்படின்னு சொல்லி. எதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தை காண்பிக்கிறார்? சொப்பனத்தின் வாயிலாக, இல்ல ஜெபத்தின் சமயத்துல தரிசனத்தை காண்பிக்கிறார் அப்படின்னா, அந்த தரிசனத்தை வைத்து நம்ம தேவசனத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவசனத்துல, இதோ நான் என்ன செய்ய நீர் திட்டம் வைத்திருக்கிறீர், நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் காண்பித்த தரிசனத்தை சொப்பனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கதான் கர்த்தர் காண்பிக்கிறாரே தவிர, இதோ வெளியே சொல்லி தண்டுரா போடுவதற்கோ இல்ல அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கோ, எனக்கும் தெரியும் சொல்வதற்கோ அந்த தரிசனம் கர்த்தர் காண்பிப்பதில்லை. ஆவியில எளிமையா இருக்கணும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, அந்நிய பாஷை. இன்னைக்கும் நிறைய பேரை நான் பார்ப்பது உண்டு, அந்நிய பாஷை வர எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்நிய பாஷைன்னு சொல்லி பற்பல பாஷைன்னு சொல்லி மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோம். தயவு செய்து நம்ம ஆவியில எளிமையா இருப்பது எப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷை வரம் எதுக்கு அப்படின்னா, கர்த்தரோடு ரகசியங்களை பேசுவதற்காக தேவன் நமக்கு தருகிற பற்பல பாஷையினுடைய ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு மேன்மை பாராட்டக்கூடாது. பிரியமான சின்னமே, நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம் எலிசாவை குறித்து, இல்லையா? எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், இல்லைன்னு சொல்லல. எலியா கிட்ட இருந்து இரட்டத்தனையான ஒரு அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதே சமயம் அந்த எலிசாக்குள்ள பாருங்க, ஒரு பெரிய கோப குணம் இருக்கு. அந்த கோப குணம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளிப்படுகிறது. ஆவியில எளிமையாவே இல்லை அவர். இதோ இந்த ஒரு வாலிப பிள்ளைகள் கேலி கிட்டல் பண்ணும்போது அவருடைய உள்ள இருக்கிற அந்த பிஹேவியர் வெளிப்படையா தெரிகிறது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, கனிகளை நாடுங்கள். இதன் மூலமா நீங்க என்ன செய்வீங்க? ஆவியில நம்ம எளிமையாய் வாழ்வதை குறித்து கர்த்தர் நமக்கு போதிப்பார் கனிகளை நாடும் போது. தயவு செய்து பிரியமான ஜனமே, இதோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் முதல்ல எதுக்குன்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்காம நீங்க வெளியில சொல்லும் போது, வெளியே காண்பிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மள நிறைய பேருக்கு வெளிச்சமுள்ள ஜனமாய் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பேரை நான் பாக்குறேன், ரொம்ப கவலையா இருக்கு. இதோ ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படின்னோன்னு அந்த ஆவியில எளிமையை நான் பார்க்கவே முடியல. அந்த ஆவியில எளிமை இல்லாதபடிக்கு வாழ்கிற ஜனங்கள் நிறைய பேர் நான் பார்க்கிறேன். தயவு செய்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்திடக் கூடாது. எதற்காக அந்த ஆவியானவர் நம்ம கூற்றப்பட்டிருக்கிறார், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டறிந்து செயல்படும் போது கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். அப்போ சில நாட்கள்ல பாருங்க, பேதுருவால ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகுகிறது. அந்த மார்க்கெட்ல ஜனங்க வாழ்கிற பகுதியில ஒரு அற்புதம் நடக்குது. அற்புதம் நடந்த பின்னாடி எல்லா ஜனங்களும் ஓடி வந்து பேதுருவை பார்க்கிறாங்க. பேதுருவை பார்க்கும் போது அந்த பேதுரு என்ன தெரியுமா சொல்றாரு? எதுக்கு என்னை பாக்குறீங்க? எதுக்கு என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க? இதோ என்னால எதையுமே சாதிக்க முடியாது, நான் செய்யல, அந்த மனுஷனை நான் குணப்படுத்தல, இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார். தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார். இதுதான் அந்த அபிஷேகம் செய்யும். உண்மையிலேயே உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமானா, அந்த கனி இருக்குமானா, நீங்க என்ன செய்வீங்க? உங்களை நீங்க தாழ்த்திக்குவீங்க. ரகசியங்களாகவே இருக்கும். ஏன்னா கர்த்தர் இதைதான் விரும்புகிறார். எந்த இடத்துலயாவது இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களையும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கனிகளையும் அபிஷேகத்தையும் வைத்து இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறாரா? விரோதமா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க தண்டுரா போட்டிருக்கிறாரா? இல்ல இந்த பரிசுத்த ஆவியானவரை வைத்து வேற ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து செய்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. இயேசு அப்படி செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல வாழுகிறவங்க தான் கிறிஸ்தவங்களே தவிர இயேசு கிறிஸ்துவை போல வாழாதவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா கடைசி காலத்தில் கடைசி யுகத்துல வாழ்றோம். பிசாசு நம்மளை வஞ்சிக்கக்கூடிய காலம் இது. பிரியமான ஜனமே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரோடு நாம் இணைந்து வாழணும் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னா, என்னால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும், முதல்ல கர்த்தருடைய நாமம் என்னால மகிமைப்படணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா, ஆவியில எளிமையா இருக்க நீங்க ஜெபிங்க.
அர்ப்பணிங்க. உங்களை கொண்டு என்னை கொண்டு இந்த எழுப்புதல் நாட்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆவலாக இருக்கிறார். வரக்கூடிய மாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோட வரக்கூடிய மாதத்தை நாம் வரவேற்போம். கர்த்தர் இந்த மாதம் நம்மை ஆசீர்வதித்தது போல வரக்கூடிய மாதத்திலையும் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பலப்படுத்த அவர் ஆவலாக இருக்கிறார். நம்முடைய ஊழியத்துக்காகவும் கடைசி கால அபிஷேக ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாதத்தினுடைய 31 நாட்களும் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளினுடைய கடைசி தருணத்தில் நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்க தியானித்தோம் ஆவியில எளிமையா இருக்கணும்னு சொல்லி. ஆமா ஆண்டவரே, உண்மை போல நாங்க ஆவியில எளிமையா இருக்கணும்பா. ஆண்டவரே, இது நிமித்தம் உங்க நாமம் மட்டும் மையப்படணும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துறோம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பா ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக நிற்பதற்காக ஸ்தோத்திரம். அதே போல வருகிற நவம்பர் மாதமும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக நிற்பீராக. உடைய சித்தத்தின்படி நாங்க எல்லாவற்றையும் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க எவ்வளவு வேணும் சிறுகனீர், அவ்வளவு வேணும் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்துல சரியா இருங்க. எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.